சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்காவினுடைய செயல்பாடுகள் அடுத்த வேலூர் கூட்டம் பற்றியெல்லாம் பேசணும். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு பக்கம் விஜயகாந்த் ஆன்மா பிரேமலதாவை மன்னிக்காது, இன்னொரு புறம் அம்மாவினுடைய ஆன்மா ஓபிஎஸ்ஐ மன்னிக்காதுன்னு இரு நபர்களுமே குறிப்பாக பிரேமலதா திமுகவில் போய் ஐக்கியமானது, ஓபிஎஸ் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவதுன்னு சொல்லுவதெல்லாம் இன்றைய சூழலை எப்படி எடுத்துக்கிறது, இல்ல அதுதான் கல யதார்த்தமாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு, அல்லது வேறு வழி இல்லாமல் போகிறாங்களா? நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது அரசியல்ல எல்லா கட்சிகளுக்கும் வெற்றி முக்கியம், அதுதான் பிரதானம். அது தேர்தல் அரசியல். நான் சொல்றது தேர்தல் அரசியல் ஏன் வெற்றி முக்கியம்னா, நாங்க எல்லாருமே மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம். அப்ப எங்களுக்கு அந்த பொறுப்பு, அந்த பதவி கிடைத்தால்தான் அதன் மூலியமாக செய்ய முடியும். ஒரு எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கும் போது தான் என்னால் அதை செய்ய முடியும், எம்எல்ஏவாக அமைச்சராக செய்ய முடியும் அப்படிங்கிறதா யதார்த்தமான விஷயம். ஸோ அதற்காகத்தான் எல்லா கட்சிகளும், நீங்க அது சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லோருக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. அது நமக்கு பிடிக்கிற கட்சி பிடிக்காத கட்சி, அது பாஜகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, தேமுதிக சரி, எல்லோருக்கும் அது பொருந்தும். அப்ப எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் எதை நோக்கி ஓடுவாங்கன்னா, எங்க போனா நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இன்னைக்கு தேமுதிக திமுகவுடன் இணைந்தது சரியா தவறா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்புனீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்ப கூட்டணிக்கு வச்சுட்டாங்களோ, நீங்க முதலாக நீங்க 2011 விஜயகாந்த் உயிருடன் இருக்கும் பொழுது ஜெயலலிதாவோட வைத்தார் இல்லையா, அந்த இடம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிக சரிவு தொடங்கிய இடம் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இல்ல அதுக்கு பிறகுதாங்க நீங்க அப்பதானே எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, அதுலதானே இவ்வளவு எம்எல்ஏக்களை உருவாக்கும் 41 சீட்டு கிடைச்சது அவருக்கு அப்படின்னு நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அவரோட ஓட் பெர்சன்டேஜ் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல பாருங்க, முதல் தேர்தல்ல பாருங்க, 2006 இல்லையா, 2006ல 8 சம்திங் வாங்குறாரு, 2009ல 10% போறாரு. பாராளுமன்ற தேர்தல்ல அந்த ரிசல்ட்ஸை பார்த்த பிறகுதான் ஜெயலலிதா என்ன முடிவு பண்றாங்க, ஜெயகாந்த் தொடர்ச்சியாக தனிச்சு இருந்தாருன்னா நம்ம காலி ஆயிடுவோம், நம்ம மறுபடியும் திமுக ஆட்சி வந்துரும், அப்ப திமுக ஆட்சியை நம்ம வீழ்த்துவதற்கு நம்ம விஜயகாந்த் துணை வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் சொல்லி போறாங்க. ஆனா அந்த தேர்தலில் விஜயகாந்தோட பெர்சன்டேஜ் பாருங்க 7.4. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவர் சரியா தொடங்கிறது. நிறைய பேர் கூட அவர் சட்டமன்றத்தில் நாக்க துருத்தினாரு, அவர் அம்மா அப்படி பேசிட்டாரு, அதெல்லாம் கிடையாது. அது பழிவாங்கும் அரசியல் நடந்தது. அந்த கட்சியை காலி பண்றதுக்கு ஜெயலலிதா என்ன பண்ணணுமோ எல்லா வேலைகளையும் செய்தார். அந்த அந்த அரசியல் எல்லாம், அந்த காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே தான். ஆனா எப்ப விஜயகாந்த் தனிச்சு போகாம இந்த மாதிரி கூட்டணிக்கு போனாரோ அதுதான் தேமுதிக சரியா தொடங்கிய இடம். அந்த சரிவு துவங்கிருச்சு. தப்பு தப்பான முடிவுகள் அதற்கு பிறகு 2011 2014 இன்னும் மோசமான முடிவு. நீங்க போய் பாஜக கூட்டணியில வைக்கிறாரு. திரும்ப 2016 மக்கள் நல கூட்டணி, அது இன்னும் மோசமான முடிவு. ஏன்னா அந்த நேரத்துல எல்லாம் விஜயகாந்த் கேள்வி அவளே எழுப்புறார், நான் கிங் மேக்கரா. பல நேரங்கள் அவர் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வெவ்வேறு பகுதிகளில் பெரிய மாநாடு போடுவார். இந்த மாநாட்டு முடிவுல தான் அந்த விஷயத்தை என்னன்னு சொல்லுவார், யார் கூட கூட்டணி போறோம், தனிச்சு போறோமான்னு. மோஸ்ட்லி மக்களுடனும் தெய்வத்துடன் மட்டும் தான் கூட்டணி அப்படிங்கிறத ஸ்டாண்டா இருந்துச்சு. நீங்க அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு முடிவுகளையும் அது மாறிட்டாரு. அந்த பேட்டர்னை இன்னைக்கு வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் பண்றாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் நம்ம மாநாட்டுல முடிவு பண்ணிக்கலாம், ஜனவரி 9 மாநாடு நடத்துறாங்க. பட் அப்பயும் ஒரு முடிவு எடுக்கல. ஆனா இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த சரிவு ஏற்பட்ட காரணத்தினால தேமுதிக ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தான் இருக்க முடியும். தனிச்சு போனா ஏதாவது நடக்கும்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது வீழ்ச்சியை தான் நோக்கி போகுங்கிறது ஒரு பார்வை. இன்னைக்கு நம்ம பார்த்தோம், நம்மளே பேசணும். நீங்க விருப்பமனு வாங்குவதற்கு தேமுதிகவில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்றால் மிக சொற்பமான ஆட்கள் தான் வந்தாங்க. அது எவ்வளவு பேர் திரும்ப கொடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஏன் தேமுதிக ஒரு காலத்தில் கேப்டன் விஜயகாந்த் இருக்கும் பொழுது சரி ரொம்ப வலிமையாக இருந்துச்சு, தனிச்சு கூட ஒரு 8% வாங்கினாரு, 10% வாங்கினாரு, அதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கதை என்பது மாறிவிட்டது. தேமுதிக யாருடன் சேர்ந்து சார்ந்தா இருக்க போது, அப்ப கிடைக்க போற தொகுதிகள் என்பது 10 தொகுதிகள், 10க்கும் குறைவான தொகுதிகள் கிடைக்கும் போது எதற்காக நம்ம எல்லா தொகுதிகளுக்கும் தேவையில்லாம காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த கட்சி தொண்டர்கள் முதற்கொண்டு வந்துருச்சு. அப்ப அவங்க சாய்ஸ் வைட் ஓப்பன், யார்கிட்ட போகலாம். தொடர்ச்சியா என்டிஏ பக்கம் பேசுறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு, திமுக பக்கம் பேசுறாங்கன்னு சொல்ல போனா ஒவ்வொரு தேர்தலிலும் அதற்கு குற்றச்சாட்டு. எஸ் பி வேலுமணி, ராஜ்நாத் சிங், பிரேமலதாலாம் கலந்து கொள்கிற போது இது ஒரு பக்காவான அரசியல் நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. தொகுதி பங்கீடு முடிவாயிடுச்சு, என்டிஏல பிரேமலதா வரப்போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. நிறைய வலதுசாரி பத்திரிகையாளர்கள் எல்லாருமே என்டிஏக்குள்ளதான் வரப்போறாங்க, அவங்க அதுலதான் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரே இரவுல திடீரென்று மாற்றம், திமுக போய் அவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்றப்போ அந்த சீக்வன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதுதான், நீங்க அந்த இசா மையத்தில் நடந்த கூட்டத்தின் போது எல்லாரும் கிட்டத்தட்ட பிரேமலதா பாருங்க வந்துட்டாங்க, இந்த கூட்டணி முடிவாயிடுச்சு, எல்முருகன் பேசிட்டாரு, நயனாநகேந்திரன் பேசிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவிற்கு பேசிய பிறகு ஒரு அடுத்த நாள் எப்படி மாறுகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். இன்னைக்கு இந்த என்டிஏ கூட்டணியில போய் தேமுதிக சேர்வதனால் இந்த என்டிஏ கூட்டணி பலம் பெற்று ஜெயிச்சிருமா?
அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு கள நிலவரம்ங்கிறது யதார்த்தம் என்பது பிரகாசமா இருக்கு திமுகவிற்கு. திமுக மேல நான் சொல்றேன் மறுபடியும் குறைகள் குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு தேர்தல யாருங்க ஜெயிப்பாங்க? யாருக்கிட்டாலும் திமுக தாங்க பிரதானமா ஜெயிப்பாங்க. இந்த பக்கம் அதிமுக கேம்ப் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு கரஸ்பாண்டிக் லீடரா இல்ல. அவருக்கான வாக்குகள் சரிஞ்சிட்டு தான் வருதே தவிர அவரால் ஜெயிக்க முடியாது. என்டிஏ கூட்டணி ஒரு ஒரு ஃபைட் கொடுக்கும், அது கூட டஃப் ஃபைட்டா இருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். ஒரு லூஸ் ஃபைட்டா கூட இருக்கும். எப்படி நம்ம 2019 நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோமோ அந்த மாதிரி ஆனா ஒரு சினாரியோ தான் மறுபடியும் வருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அப்படின் போது என்டிஏட்ட போறாங்க பிரேமலதா விஜயகாந்த். எடப்பாடி பழனிசாமி 10 சீட்டு கூட கொடுக்குறாரு. நான் முன்னாடி ராஜ்யசபா ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன், இப்ப கொடுக்குறேன், எல்லாம் சரி. இந்த 10 சீட்டு நின்று 10 சீட்டிலையும் தேமுதிக தோத்தாங்கன்னா அடுத்ததாக அவருடைய எதிர்காலம் என்ன? அவங்கள்ட்ட வந்து தேமுதிக அலுவலகத்துல மக்கள் நோக்கி வரப்போறாங்களா? இந்த கட்சியை வழிநடத்தி போறதுக்கு அவர் பையன் முயற்சி பண்றாரு, கூட்டங்கள் எல்லாம் போடுறாரு, அவங்க அம்மா முயற்சி பண்றாங்க, எல்லாம் நடக்குது. பிரேமலதா முயற்சிங்கிறார், அவர் விஜய பிரபாகரன் முயற்சி பண்றாரு. ஆனா ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. என்ன ஆகும் இந்த கட்சி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. வேற இந்த பக்கம் இன்னைக்கு நான் பேசுற இந்த நிலைமையில திமுக கூட்டணி போறீங்க, பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட், ஓகே 6 சீட்டு கூட கொடுத்தா 6 சீட்டுல 6 ஜெயிக்கலாம், 5 ஜெயிக்கலாம், 4 ஜெயிக்கலாம். கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ரேட் ஒரு சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட் வரப்போகுது. அப்போ நீங்க பழையபடி நீங்க 2011 விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் ஓரளவுக்கு தொடரக்கூடிய இடத்துக்கு நீங்க வர்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா சட்டமன்றத்துக்கு நுழையாத தேமுதிக கட்சி என்பது நீங்க 2026ல இந்த சட்டமன்றத்துக்கு நுழையும் அப்படிங்கிறதா எந்த ஒரு கட்சியும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கும். இந்த விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது. நான் சொல்றேன் ஏன் மன்னிக்காது எனக்கு புரியல. கலைஞர் அவர்கள்ட்ட விஜயகாந்த் பேசிட்டு தான் இருந்தாரு. அவரே சொன்னாரு பழம் நழுவி பாலில் விழப்போகிறதுன்னு சொல்லி சொன்னாரு. கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்தது. 2016ல காட்சிகள் மாறியதுங்கிறத பார்த்தோம். அவர் தனிச்சு போனாரு அப்படிங்கறத காட்சியில பார்த்தோம். தப்பான முடிவு என்னை பொறுத்த வரைக்கும். மக்கள் நல கூட்டணி எவ்வளவு ஒரு பேட் எக்ஸ்பெரிமெண்டா முடிஞ்சதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒருவேளை அன்னைக்கே அந்த முடிவை எடுத்திருந்தாருன்னா நீங்க அடுத்தடுத்ததாக நம்ம பாமக எப்படி சொல்றேனோ அதே மாதிரி இவங்களும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இருக்கக்கூடிய கட்சியாக தேமுதிக இருந்திருக்கும். அன்றைக்கு எடுத்த ஒரு தவறான முடிவுனால அது திமுகவிற்கு ஒரு லாஸா போனுச்சு. பட் ஆனா திமுக மறுபடியும் மீண்டெழுந்து அடுத்தடுத்ததாக தொடர்ச்சியாக வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தேமுதிகவோ பாமகவோ செய்த தவறுகள்னால் இன்னைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது. அதனால இன்னொன்னு இது திமுக தான் இந்த கட்சியை காலி பண்ணாங்க. யாருங்க போய் எம்எல்ஏக்கள் எந்த எம்எல்ஏக்கள் போய் அம்மாவை போய் பாக்குறோம், தொகுதி சீரமைப்புக்கு தொகுதி பிரச்சனைக்காக போய் பாக்குறோம், யார் ஆரம்பிச்சது? அருண் பாண்டியன் போகலையா? எத்தனை எம்எல்ஏக்கள் வருஷ கட்டி 7 பேர் 8 பேர் போகலையா? அவங்க துரோகம் செஞ்சது ஏன் செஞ்சாங்க? துரோகம் செஞ்சாங்களா, செய்ய வைக்கப்பட்டாங்களா? நீங்க உண்மையிலே ஒரு பெரிய விசுவாசிகள் தானே. இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்ற மாதிரி விஜய்க்கு வந்து எப்படி மாவட்ட செயலாளராக இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாம் ரொம்ப காலமா மாவட்ட செயலாளர் இருந்தவங்க. அந்த மாவட்ட செயலாளர்கள் இருந்தவங்களை அவர் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து எம்எல்ஏ வாக்குறாரு. அந்த எம்எல்ஏக்களை தூக்குனது யார்? பச்சையா கேட்கிற தூக்குனது யார்? அதிமுக, ஜெயலலிதா. ஏன்னா என்ன எதிர்த்து பேசிட்டாரு, அப்ப நான் அவரை பழி வாங்குவேன். கட்சியோடைய இதுல திமுகவினுடைய தேவை தேமுதிகவுக்கு தேவைப்பட்டுச்சா, அல்லது தேமுதிக வேணும் ஒரு தேர்தல் பயத்துல வந்து தோல்வி பயத்துல வந்து ஸ்டாலின் இருக்காருன்னு இப்போ அருண்ராஜ் எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, அந்த காரணமும் ஒன்று இருக்கா? அதாவதுங்க இன்னைக்கு தேமுதிகவோட ஓட்டு திமுகவிற்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும், மியூச்சுவல் ஓட் டிரான்ஸ்பர் நடக்குதா அப்படிங்கறத கேள்வி. ஓட் டிரான்ஸ்பர் ஆகிற அளவிற்கு தேமுதிக ஒரு பலமான கட்சியாக இருக்கிறார் நிதர்சனமாக இல்லை. பெரிய அளவுல வரும். நீங்க வந்து தேமுதிகவிற்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 10,000 ஓட்டு இருக்கு, ஒரு 5,000 ஓட்டு இருக்குன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும், அது ஓகே. வேறஸ் நீங்க தேமுதிக நிக்க தொகுதிகள்ல திமுகவோட லட்சக்கணக்கான ஓட்ஸ் டிரான்ஸ்பர் ஆகும். ஒரு பெரிய பல்கான ஓட்டு ஓகே, தலைவர் சொல்லிட்டாரு இது வந்து நம்ம கூட்டணி கட்சி, தலைவர் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு, நான் வேலை பார்க்கிறேன். அது விஜய பிரபாகரனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், நான் தொடர்ச்சியா உங்களுக்கு வேலை செய்வேன், நான் அவங்களை ஜெயிக்க வைப்பேன். அதுதான் எனக்கு தலைவர் கொடுத்த கட்டளை, என்ன மாவட்ட தலைவர் முதல்ல கொடுத்த கட்டளை. அப்ப பெரிய அளவு ஓட் டிரான்ஸ்பர் நடந்து நான் சொல்றேன்ல, தேமுதிக 15 வருஷத்திற்கு பிறகு இந்த சட்டமன்றத்துக்குள் நுழைவார்கள். இந்த தேமுதிக ஒரு வேலை இல்லாட்டி கூட திமுக அது நடக்கும். தேமுதிக கொடுக்க போகின்ற வாக்குகள் என்பது ரொம்ப சொற்பமான தொகுதிகள்ல ரொம்ப ஒரு டஃப் ஃபைட் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர் நிக்கிறாரு, அவர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல வாக்கு வித்தியாசமே வந்து 2000 3000 இருக்கா, அந்த இடத்துல தேமுதிக கை கொடுக்கலாம், உதவலாம். நீங்க நம்ம தெரியும் வட மாவட்டங்கள்ல வந்து விஜயகாந்த் எப்படி பாமக ரைஸ் ஆனாங்களோ அதே மாதிரி அவருக்கும் வட மாவட்டங்கள்ல அந்த சினிமாவால ஈர்க்கப்பட்டு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். மதுரையிலும் அவருக்கு ஒரு சொற்பமான ஓட்டு இருக்கு நமக்கு தெரியும். இந்த வாக்குகள் எல்லாம் ரொம்ப சொற்பமான தொகுதிகளில் மட்டும்தான் திமுக கை கொடுக்கவே தவிர பரவலாக 234 தொகுதிகளிலும் திமுக கை கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னா ஓட் பர்சன்டேஜ்ல ஓட் மார்ஜின் டிஃபரன்ஸே வந்து
ஒரு முதல் கேண்டிடேட்டுக்கும் 2வது கேண்டிடேட்டுக்கும் 35,000 40,000 வச்சுக்கோங்களேன். அது தேமுதிக ஓட்டை நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க? அது வராட்டியும் ஜெயிச்சிருப்பாரு, அவ்வளவுதான். சில தொகுதிகள் அதுக்கு நான் ஃபுல்லா அதுக்கு அது வேண்டவே வேண்டாம் தேவையே இல்லை சொல்லிட மாட்டேன். சில தொகுதிகளில் அவர்களுடைய ஓட் டிரான்ஸ்பர் ஒர்க் அவுட் ஆகும். அது அவர்களுக்கு திமுகவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன சொல்றேன்னா, அவங்க ஒரு டார்கெட் வச்சு போயிட்டு இருக்காங்க 200. அது 200 பிராக்டிகலா பாசிபிளான்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 165 வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேமுதிகவால ஒரு 5ல 10 சீட்ஸ் கூட வரலாம். அந்த அளவிற்கு அது பயன் கொடுக்கும், அது உதவலாம் நினைக்கின்றேன். வேறஸ் நீங்க தேமுதிக இந்த கூட்டணியில இல்லாட்டியும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த களத்தில் திமுக பிரகாசமாக வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இல்ல இந்த ஹீரோ இமேஜ் இருக்கு இல்லையா, இப்ப திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு அந்த இமேஜ் வருது இல்லையா, அது எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறதுனால அந்த இமேஜ் உருவாக்கப்படுதா, அல்லது தேர்தல் களத்துல இயல்பாகவே திமுக இன்னைக்கு முன்னிலையில் இருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் தான் அது காரணமாக இருக்கு நம்ம எடுத்துக்கிறதா? இல்லங்க, ஒண்ணு நீங்க இன்னைக்கு ஃபைட் நான் சொல்றேன் அகைன் திமுக அகைன்ஸ்ட் அதிமுக தான். நீங்க அதிமுக இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியால எவ்வளவுதான் முயற்சித்தாலும் வாக்குகளை கொண்டு வர முடியவில்லை. அதான் பிரச்சனை. இன்னைக்கு பல தொகுதிகள் அந்த சர்வே எல்லாம் கொடுக்கும் போது விஜய்க்கு அவ்வளவு வருது இவ்வளவு வருது, யார் ஓட்டங்க அதிகமாக அவர் கவர்றார், யார் ஓட்ட சாப்பிட்றாருன்னா அதிமுக வாக்குகளை கவர்றார். ஏன்? எம்ஜிஆர்ங்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இருந்த இடத்த விஜய் ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடரும் சொல்லிட முடியாது. ஒரு ஆக்டர் அது நிரப்புறார் அப்படின்னு அதிமுக காரங்களை நம்புறாங்க. நீங்க இந்த களம் இன்னைக்கு அவங்க டிஎம்கே சொல்லி சொன்னாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு அது மாறலாம். ஆனா அதுக்கு விஜய் முதல்ல இருப்பாரான்னு தெரியாது. விஜய் என்ன பொறுத்தவரைக்கும் படத்தை நடிக்க போயிருவார். விஜய் அதை தக்க வைக்க போறாரா, வாங்குகின்ற பெர்சன்டேஜ் சரியா பயன்படுத்த போறாரா, இல்ல விட்டுட்டு போறாரா, இல்ல எங்கேயாவது சரண்டர் ஆக போறாரு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த களம்ங்கிறது மாறிட்டு இருக்கு. அந்த கரிஸ்மாட்டிக்கா இருக்கின்ற காரணத்தினால, அது கரிஸ்மாட்டிக்கா எடப்பாடி பழனிசாமி இல்லாத காரணத்தினால ஒரு மிகப்பெரிய தொய்வை சந்திக்கிறாங்க. இன்னொன்னு, விஜய் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப மோசம். விஜய் ரொம்ப ஆரம்பத்துல கரூர் இன்சிடென்ட் முதலாம் கரெக்டா அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்காம அவருக்கு தடவி கொடுத்து அவர் இப்படியா உள்ள வந்துருவார் ரொம்ப பண்ணிட்டு மெனக்கெட்டு இப்ப விஜய் தூக்கி போட்டு அடிக்கிற வேலைகள் பண்றாங்க. சோ இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஓட்டுகளை கவர்ந்து இழுக்க முடியாத இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். கூட்டணி கட்சிகளை கவர்ந்து இழுக்க முடியுதா? இல்ல. தேமுதிக நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து பேசிட்டே இருந்தாங்க. ஆனா கடைசியா இப்ப எங்க செட் ஆறான்னு பாக்கணும். சோ இன்னைக்கு கூட்டணி கட்சிகளையுமே கூட யார் கொண்டு வராங்க? என்டிஏக்குள்ள பாமக இருக்கலாம், இல்ல டிடிவி தினகரனா இருக்கலாம், அமித்ஷா கொண்டு வர்றார். இதுவே பெரிய ஆபத்துன்னு எடப்பாடி பழனிசாமி உணராம இருக்கின்றார். மிக முக்கியமாக இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் பிரிந்திருந்த பொழுது நம்ம அதிமுக வாக்களிக்கலான்னு நினைத்திருந்த ரொம்ப சொற்பமான சிறுபான்மையினர்கள் இருக்கலாம், இல்ல நான் மறுபடியும் அதிமுக ஓட்டு போடுறேன் அவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு நினைத்தவர்களுக்கும் மண்ணள்ளி போட்ட மாதிரி மறுபடியும் ஒரு என்டிஏல போய் செட்டில் ஆயிட்டார். மக்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்ற ஒரு வார்த்தை நீங்க அதை ஒரு எக்ஸாஜரேட் பண்றாருன்னு நினைக்கலாம். ஆனா இல்லை, இது நீங்க பாடுற வாக்குகள் என்பது தமிழ்நாட்டிற்கான வாக்குகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உணர்வு நிச்சயமாக இருக்கு. பெரும்பாலானவர்கள்ட்ட பாஜக அப்படிங்கிற கட்சி என்னைக்குமே இந்த மண்ணில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீவிரமான பார்வை இருக்கிறது. பாஜகவோட ஒன்னா சேர்ந்து இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இங்க அதிமுக வீழ்த்தப்பட்டு கொண்டே இருந்தாலும் அதை புரியாம என்ன பண்றாங்க, ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு, கணக்கு இருக்கு, அரித்மெட்டிக் இருக்குன்னு மறுபடியும் தவறு செஞ்சுட்டே இருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு பாக்குறோம், ஒரு தேர்தல் அறிக்கை பிரச்சனைகள் இருந்தது, திமுக சில பிரச்சனைகள் இருந்தது. நீங்க டிஏபிஎஸ் கொண்டு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாங்கிற பார்த்தோம். நீங்க அரசு ஊழியர்கள் போராட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம். நீங்க பகுதிநேர ஆசிரியர்களுடைய அவங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து இதை எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் தீர்த்துட்டு இன்னைக்கு எந்த போராட்டமும் இல்லாம சுமூகமா போயிட்டு இருக்கிறத பார்க்கின்றோம். மகளிருக்கு இன்று கொடுத்த இந்த 5,000 ரூபாயாக இருக்கலாம், இல்ல அடுத்த வருஷம் நாங்க அடுத்த வாட்டி வரும்பொழுது நாங்க 2,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறோங்கிறதாக இருக்கலாம். நாங்க அது திராவிடம் 2.0 திராவிட மாடல் 2.1 இருக்க போறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுகவிற்கு மிகப்பெரிய பாசிட்டிவா மாறிட்டு இருக்கு. ரைட்டான கேண்டிடேட் செலக்ஷன், கரெக்டான வேலைகள் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப அமோகமான இடத்தில் அவங்க ரொம்ப இயல்பாவே இருக்கிறாங்க. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோ இந்த சிச்சுவேஷனை ஓபிஎஸ் பயன்படுத்திக்கிறாரு, திமுகவுக்கு போவாரா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க போறாரா அப்படின்றது தெரியல. ஆனால் வெளிப்படையாகவே திமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரும்னு அவர் சொல்றாரு இல்லையா. இன்னொரு பக்கம் இது அதிமுககாரர்கள் அல்லது அதிமுகவினர் புரிஞ்சுப்பாங்க, இவர் எவ்வளவு பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார் அப்படின்றது இன்னைக்கு அதிமுக காரங்க புரிஞ்சுப்பாங்கன்னு டிடிவி சொல்றாரு. ஒரு பக்கம் அதிமுக காரங்க எடப்பாடி தான் டிடிவி தான் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்கல்ல ஓபிஎஸ் செயல்பாடுகளால. இல்ல நீங்க என்ன சொல்றேன், இன்னைக்கு மறுபடியும் ஓபிஎஸ் திமுக பக்கமோ இல்ல முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது? அவர் நீங்க பாருங்க, அமித்ஷா அவர் வரும்பொழுது உங்களை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு கடிதம் எழுதுறார். உங்களை எப்படியாவது சந்திச்சிட மாட்டேனான்னு சொல்லி கடிதம் எழுதுறார், கெஞ்சுறார். நயனா நாகேந்திரன் சொல்றாரு, என்கிட்ட கேட்டிருந்தா பண்ணிருப்பேன், உங்க மெசேஜ் அனுப்பிச்சேன், நீங்க மெசேஜ் பார்க்கலையான்னு சொல்லி கேட்கிறார். எப்படியாவது என்டிஏக்குள்ள போயிடலாம்னு ரொம்ப பிரயத்தனப்படாங்க. ஏன்? நான் அதிமுக காரன் தான், அதிமுக எனக்கு மீட் எடுக்கணும், அதிமுக ஒன்றாக இணையணும், எனக்கு ஒன்னாக்கணும் அப்படின்ட்டு எவ்வளவோ முயற்சிகள் பண்றாரு.
அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எடப்பாடி பழனிசாமி ஒரே விஷயம் முடிச்சிட்டார். இல்ல நான் அந்த சேர் கெட்டியமா பிடிச்சிட்டேன், இந்த சேரை ஒன்றது சண்டை போட்டு நான் வாங்கியிருக்கேன், அப்ப அந்த சேரை நான் மறுபடியும் பகிர்ந்துக்கிறது கூட கிடையாது, என் பின்னாடி கூட நிக்க கூடாது. எனக்கு பயமா இருக்கு. சசிகலா அவர்கள் வந்தாலோ இல்ல வந்து ஓபிஎஸ் வந்தாலோ இந்த கட்சியை மறுபடியும் நீங்க எல்லாம் உள்ள வந்துட்டீங்கன்னா நான் தலைவரா இருக்க முடியாது. அவன் கைப்பற்றலாம் ரெண்டாவது விஷயம். நான் இந்த கட்சியில இந்த சேரை கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன், சசிகலா சேர்த்துக்க மாட்டேன் ஒரு இடத்துக்கு போறேன். அப்ப ஓபிஎஸ் அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இன்னும் இருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், எங்க வயசாயிருச்சு ரிட்டையர் இல்ல, அரசியல் ரிட்டையர் ஆகிறது கிடையாது. நம்ம பாக்குறோம் காலமான கடைசியா இருந்தாலும் இல்ல நான் போய் தாவைக்கலாம் அசிக்கப்பட்டாலும் பரவாயில்ல நான் போவேன், நாஞ்சில் சம்பத் நான் அசிக்கப்பட்டாலும் போவேன்னு சொல்லி போயிட்டு தான் இருக்காங்க. அப்ப ஓபிஎஸ் அவர்களுக்கும் தாவைக்க கூட போலாம். தாவைக்க போனா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. செங்கோட்டையே கேட்டிருப்பார். செங்கோட்டை என்ன சொல்லி பாரு, வராதீங்க வேண்டானே, வீணா போனவங்க தெரியாதனமா தலையை கொடுத்துட்டேனா. சோ ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எனக்கான சாய்ஸ் என்ன இருக்கு இன்னைக்கு, எனக்கான சாய்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒண்ணு தாவைக்க போலாம், தாவைக்க போனா ஆப்வியஸ்லி அங்க ஜெயிக்க முடியாது. செங்கோட்டையே சொல்லிருப்பார் வராதீங்க, தயவுசெய்து வராதீங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போ இங்க இருக்கின்ற இந்த சிக்கல் என்பது நான் எங்க போறது, எனக்கு அட்லீஸ்ட் என் குடும்பமே யோசிங்க, என் பையனுக்கு சீட்டு வேணும், என்னை நம்பி இருக்கின்ற குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, இன்னும் சொல்லப்போனா என் நம்பி இருக்கிறவங்களே திமுக பக்கம் போயிட்டாங்க, வைத்திலிங்கம் போயிட்டார், மனோஜ் பாண்டியன் போயிட்டார், அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு நகர்றாங்க. அப்ப என்னுடைய ஆதரவாளர்கள் போற திசையில நானும் போகிறேன், வேற வழி இல்லாம நான் போறேன். நீங்க வந்து இதை நான் அதிமுக ஏமாத்துறேன், அதிமுக துரோகம் பண்றேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கான சாய்ஸ் என்ன, நான் போராட தயாரா இருக்கேன். எவ்வளவு நாள் நான் போராடிட்டு இருப்பது? இன்னொன்னு, இன்னைக்கு அதிமுக வாக்குகள் திமுக பக்கம் ஷிஃப்ட் ஆயிருச்சா இல்லையா? நான் வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2014 அதிமுக வாக்கு இங்க நாடாளுமன்றத்தில் 44%, 44%. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கினாங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 21%, தேமுதிகவும் சேர்த்து வெறும் 21%, என்டிஏ 18% வாங்கினாங்க. என்ன காரணம்? அதிமுக பெரும்பான்மையான மகளிர் வாக்குகள் முழுக்க திமுக பக்கம் மூவ் ஆயிடுச்சு. 2019 நிறைய திமுக பேசுவான்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப ஸ்டாலின் வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் போற எல்லா கூட்டங்களுக்கும் பெண்கள் அமோகமா வர்றாங்க, நிறைய வர்றாங்க, கை கொடுக்குறாங்க, அவர் வந்து போட்டோ எடுத்து நடிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கூட்டம் எல்லாமே முழுக்க முழுக்க ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த அதிமுக தலைவருக்கு இருந்த கூட்டம். அந்த கூட்டம் முழுக்க இன்னைக்கு திமுக ஷிஃப்டா இருக்கு. இது ஓபிஎஸ் உணர்வாரா இல்லையா? ஓபிஎஸ் உணர்ந்த காரணத்தினால்தான் அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே ஷிஃப்ட் ஆயிடுச்சுப்பா, எம்ஜிஆர் வாக்குகளும் சரி ஜெயலலிதா வாக்குகளும் சரி ஏற்கனவே திமுக ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆளுக்கு மட்டும் ஷிஃப்ட் ஆகல, ஷிஃப்ட் ஆனது அன்வர் ராஜா மட்டும் கிடையாது, ஷிஃப்ட் ஆனது ஏற்கனவே அதிமுக வாக்குகளும் தான். அப்ப அந்த பக்கம் நானும் போகின்றேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இதற்கு நீங்க வந்து சோசியல் மீடியால அம்மா ஆன்மா பாதிக்க, அம்மா ஆன்மா என்ன யோசிக்கும்? அம்மா ஆன்மா இருந்திருந்தா ஓபிஎஸ் வெளியே போறாரு, ஏன் இபிஎஸ் வெளியே கூட்டுறீங்க அம்மா ஆன்மா கேட்டிருப்பாங்க. உண்மையான விசுவாசியாக 3 டைம் இருந்தாருங்க. எடப்பாடி மாதிரி துரோகம் பண்ணல இல்ல அவரு. அப்படி இருக்கும் பொழுது அம்மா அம்மாவும் வாழ்த்துதான் அனுப்புமே தவிர இந்த மாதிரி ஒண்ணு யோசிக்காத நானும் யோசிக்கிறேன். சோ நீங்க வந்து இந்த பெண்கள் வாக்குங்கிறது நீங்க தொடர்ச்சியாக ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகு திமுக ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 2019, 2021, 24, 26 என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நிறைய பேர் கூட விஜயோடைய கூட்டத்திற்கு அதிகமான பெண்கள் வர்றாங்க. நானே சொல்லிருக்கேன், பெண்களுடைய ஆதரவு இருக்கு. ஆனா இன்னைக்கு எடுக்கப்படுற சர்வேக்கள்ல பெண்களுடைய வாக்குகளில் முதலில் அதிகமாக பெறுவது முதலமைச்சர் ஸ்டாலின். 2வது இடம் விஜய் வரார், 3வது இடம் எடப்பாடி வரார். பாருங்க இந்த அதிமுகவுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி எங்க இருக்குன்னு பாருங்க. 2வது இடம் விஜய் வராரு சர்வேஸ்ல எடுக்கிறதுல, ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வராது. அது மகளிர் உரிமை தொகை திட்டமா இருக்கலாம், விடியல் பயணம் காரணமாக, இதெல்லாம் திட்டத்தோட பயனாளிகள் திட்டங்களின் மூலியமாக. விஜய் ஒரு கவர்ச்சி, சினிமா கவர்ச்சியின் மூலியமாக விஜய் வரார். எடப்பாடி பழனிசாமி இதுல எங்க பொருந்துறார்? அவர் சொல்றாரு நானும் 2000 கொடுக்க போறேன். ஆனா மக்கள் உங்களை நம்புறாங்களா? போனாட்டி நீங்க அறிவிச்சீங்க, 2021 அதை அறிவிக்கிறீங்க, நம்பல. 2026 ஒருத்தர் செஞ்சுட்டு நான் செய்வேன்னு சொல்றதை நம்புவீங்களா? நான் சந்தா செய்வேன்னு சொல்றத நம்புவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு, அவரே டிஸ்டர்ப் பண்ணணும், இப்படிதான் மக்கள் யோசிப்பாங்க. இன்னைக்கு சீமான் ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் வந்து மாநில அளவுல ஒரு மாநாடே போட்டிருக்காரு. இன்னைக்கு 234 தொகுதியும் இப்போ திருச்சியில தான், உங்க ஊர் பக்கத்து ஊர்ல தான் வந்து மீட்டிங்கே போட்டிருக்காரு. அப்படின்றப்போ அதெல்லாம் அவர் ஒரு பிளேயர் இல்லையா, ஒரு முக்கியமான பிளேயர் இல்லையா? அவரு விஜய்க்கு முன்னாடியே அவர் வந்து களத்துல இருக்காரு, 11 வருடங்களா கட்சி இருக்கு. அப்படின்றப்போ அவர் என்ன பண்ண போறாருன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்ல நான் இப்போ நிறைய பேர் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, சீமானுடைய வாக்குகளை அதிகமாக விஜய் எடுக்க போகின்றார் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. நான் அதை முழுசா உடன்படலைன்னா, இதுல என்ன சொல்ல போனா, நீங்க தலித் வாக்குகள் கூட விசிக பக்கத்துல இருந்து கொஞ்சம் தேவைக்க பக்கம் போகுது. நான் அதை 2ஆ பிரிக்கிறேன். நீங்க வந்து சீமானுக்கும் பொருந்தும், விசிகவிற்கும் பொருந்தும். அரசியலை புரிந்து கொண்டவர்கள் நீங்க வந்து தமிழ் தேசியம் உண்மையிலே சீமான் பேசுறதா சரி, அது சரி தவறுங்கிறது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. சீமான் பேசுகின்ற கொள்கை தான் எனக்கு பிடிக்குது, சீமானோட பேச்சு தான் பிடிச்சிருக்கு, சீமான தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நகர மாட்டாங்க. அவங்க சீமான் பக்கம் தான் நிற்பார்கள். எனக்கு பெருசா
அரசியலாம் தெரியாது, நான் அரசியலை கத்துக்கவே விரும்பல, நான் வந்து இன்னும் சொல்லப்போனா நான் ஆச்சரியக்குரியாவை தான் இருக்க விரும்புறேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த சீமானுக்கு வாக்களித்தவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பாங்க. இதேதான் விசிக வரைக்கும் பொருந்தும், தலித்துகளுக்கும் பொருந்தும். தலித் வாக்கள் எல்லாம் மூவ் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க நிறைய பேர் தலித் மாவட்ட செயலர்லாம் போட்டிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து ஆகாது. விசிகாவுடைய தொண்டர்களை நான் அப்படி பார்க்கின்றேன்னா, சமூக நீதினா என்ன, திருமாவளவன் எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, இந்த தலித் முன்னேற்றத்துக்காக தொடர்ச்சியா எவ்வளவு பாடுபடுறாரு அப்படிங்கிறத புரிந்து கொண்ட தோழர்கள் யாரும் நிச்சயமாக விஜய் ஒரு ஸ்டார் வந்துட்டாரு, விஜய் ஸ்டாரா இருந்து பாரு நான் படம் பார்த்துக்கிறேன் போய் அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர அந்த பக்கம் நகராது. சோ அதனாலதான் இது வந்து ஏன் இந்த கூட்டத்தை இது சொல்லப்போனா விஜய்க்கான கூட்டத்தை சீமான் தொடர்ச்சியா விமர்சிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த கூட்டத்துல இருக்கிற யாராவது நீ அரசியல் கத்துக்கிட்டீங்கன்னா என் பக்கம் வந்துருவேன். நீ அரசியலே பேசாம அரசியலற்ற தன்மையில ஏ பொலிட்டிக்கலா நீ இருந்தீங்கன்னா அங்கேயேதான் இருப்ப. அதுதான் அவரோட பாயிண்ட். அவரோட கூட்டம் இப்ப யாரும் போகும்னா அந்த போகின்ற கூட்டத்தை தடுத்து அவர் நிறுத்துறாரு. உனக்கு அரசியல் தெரியும் நீ நினைச்சுன்னா என் பக்கம் வா. எனக்கு ஓட்டு போட்டதுல சொல்றாரு, புதிய ஓட்டு வாக்காளர்கள் இல்ல, இந்த புதிய வாக்காளர்கள் வர்றவங்களையும் அரசியல் தெரியும் நினைச்சுன்னா என் பக்கம் ஓட்டு போடு. அரசியலே உனக்கு தெரியாது, அரசியல் பத்தி எந்த கவலையும் இல்ல, உன்னோட வாக்கோட வலிமையே உனக்கு தெரியாது, அவர் சினிமா நடிகர் வந்தாரு, அவரை பார்த்திருக்கு, அவரை பிடிச்சிருக்கு, நான் ஓட்டு போறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீ அவருக்கே ஓட்டு போடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. ஆனா அவரு முக்கியமான பிளேயர் தான். இன்னொன்னு, தேர்தலுக்கு பிறகு சீமான் இன்னும் கொஞ்சம் மலம் பெறுவார் நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு, ஏன்னா விஜய் வந்து இந்த களத்துல இருக்க மாட்டார், சீமான் வந்து தோற்றால் பயிற்சின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா களத்துல இருப்பார். இந்த களத்துல இருக்கும் பொழுது அது இன்னும் தமிழ் தேசியத்தை கொண்டு போறதோ இல்லை கொள்கை ரீதியா கொண்டு போறதோ அந்த வேலைகள் தொடர்ச்சியா செய்வார் நினைக்கிறேன். அவர் ஒரு டார்கெட் வச்சுதான் ஒர்க் பண்றாரு. ஆனா இன்னும் கேட்டீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வருது, அவர் சில விஷயங்களை மாத்தவும் செய்யறாரு. முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப வந்து தீவிரமான தமிழ் பற்று யாரெல்லாம் வந்து தமிழர்கள் டிஎன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி, இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கு, கேண்டிடேட்ஸ்லேயே மாறி இருக்கு. நீங்க பிறமொழியாளர்கள் கேண்டிடேட்ஸா வர்றாங்க, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வருவார் நினைக்கின்றேன். ஆனா களத்துல நிற்பார் விஜய் மாதிரி. இது முடிஞ்ச உடனே இன்னும் சொல்லப்போனா இப்பயே விஜய் களத்துக்கு வரணுமா வேண்டாமா, தேர்தலுக்கே விஜய் வருவாரா வரமாட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. சீமான் களத்துல இருப்பார், அதுதான் இவர் ரெண்டு பேருக்குமான வேறுபாடு. அதனால அவர் இந்த மாநாட்டுக்கு நல்ல விஷயங்கள் செய்யறாரு. 50 சொல்லப்போனா திமுக அதிமுக கூட இந்த ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு சொன்னா சீமான்ட்ட இருந்து 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்குறாரு, திருநங்கைக்கு கொடுக்குறாருங்கிறத கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த மார்ஜினலிஸ்ட் கம்யூனிட்டியா தூக்கி விடுறத உண்மையான சமூக நீதி நான் பார்க்கின்றேன். திமுக செய்யறாங்க, வெவ்வேறு தளங்கள்ல செய்யறாங்க, அவர்கள் அந்த மக்களை வந்து தூக்கி விடுறது பண்றாங்க. ஆனா ஒரு கேண்டிடேட்டா கொடுக்கிற அளவிற்கு இந்த கட்சிகள் இன்னைக்கு அந்த அளவுக்கு போயிட்டாங்களா, இல்ல போகல. அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக சீமான் இருந்து கத்துக்கிறது ஒரு தப்பு இல்லைன்னு நான் பார்க்கிறேன். தாவேகா வருகிற 23ஆம் தேதி வேலூர்ல நிர்வாகிகள், அதாவது முதல்ல மக்கள் சந்திப்பாக இருந்தது, இப்போது சேலம் மாநாட்டுக்கு பிறகு எந்த உயிர் சேதமும் வந்துடக்கூடாது, எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அது முழுக்க முழுக்க நிர்வாகிகள் சந்திப்பாகவே நடத்துறாங்க. அதே மாதிரி செட்டப் ஒரு 30 ஏக்கர்னு சொல்லப்படுது. குறிப்பாக 4900 பேர் வந்து QR கோடுகள் கொடுத்து அதுல அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. மீண்டும் அதே சிம்டம்ஸ், அதாவது குறிப்பாக கர்ப்பிணிகள், வயதானவர்கள் வந்து கலந்துக்க கூடாது, ஒரு உடல் நல குறைவு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வரக்கூடாது, இப்படிதான் சொல்றாங்க. ஆனால் இந்த முறை பந்தல் போடப்படும்னு சொல்லப்படுது. விஜய் பிரஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. ஸ்டாலின் கொடுத்தாரு அப்படின்னா விஜயும் கொடுப்பாரு, விஜயும் கொடுப்பாரு, ரெடியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த சூழல் இருக்கும்னு நினைக்கிறீங்க தாவேகாவுக்கு? நீங்க இந்த சேலம் கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஏதோ கற்றுக்கொண்டு செய்யறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்துக்களை. நம்மளை போன்றவர்கள் மிதிச்ச மிதி அப்படி, இவங்களை மிதிச்சுட்டே இருக்கணும். நம்ம பண்ற தப்பு என்ன கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல விஜய் பேசுறத வச்சு கொஞ்சம் நல்லா பேசினாரு அப்படின்னு நம்ம பாசிட்டிவான கமெண்ட் விஜய் கொடுக்கவே கூடாது. விஜய் தொடர்ச்சியா மிதிக்கணும். மிதிச்சா மட்டும்தான் விஜய் மனுஷனாவே மாறுவார். ஒரு உயிரை ஏண்டா கொன்னா இந்த 41 உயிரை கொன்னதுக்கு நம்ம இன்னும் கடுமை, இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் கடுமையாக பேசியிருந்தாங்கன்னா அந்த ஒரு உயிர் போகாம இருந்திருக்கும். அன்னைக்கு நம்ம எல்லாம் கேள்வி கேட்க மறந்துட்டோம். எப்பதாண்டா நீ பந்தல் போடுவ, 12 மணி வெயில ஏன்டா மக்களை காய விடுறன்னு கேட்ட கேள்வியும் மிதிச்ச மிதி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து எல்லாருமே விஜய் செய்யற தற்கொலைத்தனங்களை எல்லாம் தோல் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நீ தோல் உரிக்கிறாங்க. எத்தனை உயிர்களை நீ காவுவாங்க? அந்த உயிர்களுக்காகவும் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம அவருக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம், அவருக்கு நெஞ்சோலி இருந்துச்சு, அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். இன்னொன்னு தெரியுங்களா, நீங்க இந்த ஒரு பார்த்திபன் வந்து இந்த ஆம்புலன்ஸுக்கு காசு வாங்கி அனுப்புனாருன்னு சொல்லி ஒரு கதை ஓடிட்டு இருக்குல்ல, அதை ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி சொன்னார்ல, அதுவும் நிர்வாகிகள்கிட்ட பிடுங்கி இருக்காங்க. தாவேக்கோட தலைவர் விஜய் அந்த சூரஜ் குடும்பத்திற்கு 1 பைசா கொடுக்கல. தாவேக்கோட பொதுச்செயலர் புசி ஆனந்த் அந்த குடும்பத்திற்கு 1 பைசா கொடுக்கல. வாய்க்கிலேயே பேசுற அருண்ராஜு 1 பைசா கொடுக்கல. வாய்க்கிலேயே பேசுற சீட்டா நிர்மல்குமார், பழி சுமத்திர சீட்டு 1 பைசா கொடுக்கல. சேலத்துல இருக்கின்ற ஏழை பாழைகளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அடிச்சு பிடுங்கி பார்த்திபன் வாங்கி காசு கொடுக்கிறார். ஆம்புலன்ஸுக்கு கொடுத்துட்டாரு. இந்த காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது தெரியாது. ஏன்னா கரூர் குடும்பத்தை எப்படி நிற்கிறது நிப்பாட்டாங்கன்னு தெரியும். அது மாதிரிதான் பண்றாங்க. தயவு செய்து பந்தல் போடுங்க, நம்ம அதான் சொல்றோம். மக்களை சாக விடாத. எத்தனை பேரை நீ காவு வாங்குவ? தயவு செய்து பந்தல் போடுங்க, சேர் போடுங்க. இதுவும் நம்ம சொல்ல சேர் போடுங்க, எல்லோருக்கும் தண்ணி கொடுங்க. இன்னைக்கு பார்க்கணும் திமுக கூட்டத்துல
ஒவ்வொரு டேபிள் ஒவ்வொரு சேர்லயே போய் ஸ்நாக்ஸ் வச்சு பாட்டில் வச்சு, அது இல்லாம தண்ணி வேணா தண்ணி பிடிச்சுக்கிற வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்து வாலண்டியர்ஸை வச்சு தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்கின்றோம். நீ என்ன பண்றீங்க? எதுவுமே பண்றது இல்லை. பேச்சு மட்டும் நிறைய பெரிய பேச்சு பேச வேண்டியது, ஆனால் செயல்பாடுகள் ஒன்றுமே இல்லை. தயவு செய்து காசுனா உன் காசா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு சில காசு தானே. சாமி எனக்கு அவர் காசு கொடுக்க மாட்டாரா? அவர் என்ன புஷியானது கமிஷன் அடிக்காம இருக்கணும். அவரோட ஒரே ஒரு கோரிக்கை அது மட்டும் தான். புஷியானது கமிஷன் அடிக்காம பாத்துட்டீங்கன்னா நானே எல்லாம் செஞ்சிருவேன். ஆனா புஷியானது கமிஷன் தான் அடிப்பாரு. புஷியானது நீங்க புஷியானது ஒரு பேட்டி ஒரு மேடையில் பேசுறாரு. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? காலையில 4 இட்லி, அப்புறம் கொஞ்சம் சோறு, நைட்டு 2 சப்பாத்தி, இவ்வளவுதானே வேணும். இது கொள்ளையடிக்கிறீங்க. டேய் நீ தானே கொள்ளையடிக்கிற. கொள்ளடிக்கிற பூரா அப்படிதான் பேசுறாங்க. கொள்ளடிக்கிறது எல்லாருமே ரொம்ப நான் ரொம்ப எளிமையா வாழ்றேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா பேச்சும். அந்த 4 இட்லி இந்த சோறுக்கு தான் நீ எவ்வளவு திருடுவ? மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? புஷியானந்தோ இல்ல விஜயோ ஏதாவது செய்யறாங்களா? அது செய்வதே கிடையாது. பந்தல் போடுறாங்கன்னா வரவேற்போம். தயவு செய்து அதை அந்த பந்தலை கரெக்டா போட்டு மக்களை கரெக்டா உட்கார வைங்க. பந்தல் போட்டா என்ன ட்ரோன் ஷாட் மிஸ் ஆயிடுதான் நினைக்காதீங்க. மீன் ஸ்ட்ரீம் மீடியா பந்தலுக்குள்ளேயும் ட்ரோனை விடுவாங்க, அதனால கேப்சர் பண்ணிக்கலாம். அந்த வேலைகளை பாருங்க அப்படிங்கறத நான் என்னுடைய இதா இருக்கும். புதிய தலைமுறைக்கு அருண்ராஜ் அவர்கள் கொடுத்த பேட்டி ஒண்ணு அது வைரலாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக அவங்க கேள்வி எழுப்புறாங்க. நாங்க நாங்க எதுவுமே தெரிவிக்கலையே, நாங்க எதிர்ப்பு தான் தெரிவிக்கவே இல்லையே, அப்படியே நடத்துறாங்க, நாங்க எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்றப்போ அவங்க திரும்பி கேட்கறாங்க, ஏன் மத்திய அரசுன்றனால நீங்க எதுவும் சொல்லவே இல்லையா அப்படின்னு. அவங்க தொடர்ந்து அவங்களே இப்போ அருண்ராஜும் ஒத்துக்கிறாரு, நாங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, நாங்க போராட்டம் நடத்தல, நாங்க செயல்பாடுகளே பண்ணல அப்படின்றத அவர் வாயில அவரே சொல்ல வச்சுட்டாங்க. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்லைங்க, நீங்க அருண்ராஜுக்கு ஆக்சுவலி நாங்க ரொம்ப ஆரம்பத்துல அவர் வந்த பிறகு கொஞ்சம் கூட்டங்கள்லாம் போட்டாங்க. நான் அவர் பர்சனலா மெசேஜ் அமிச்சேன். ஐ குட் சீ சம் சேஞ்சஸ் ஆஃப்டர் யுவர் இண்டக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டேன். அவர் ஃபர்ஸ்ட் அந்த யாரும் தெரியல, தேங்க்யூ பிரதர்னு சொல்லி போட்டார். அப்ப நான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம், நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்ப சொன்னார். நான் அப்போ கிட்டத்தட்ட எந்த மாசம் அருண்ராஜ் வந்த பிறகு நான் போட்ட மெசேஜ். அருண்ராஜ் சில மாற்றங்களா முயற்சி பண்ணாரு, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு 3 நாள் மீட்டிங் அப்புறம் அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணுமே நடக்கல. அருண்ராஜுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆசைங்கிறது இப்ப வந்தது கிடையாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2016 2021 சீட் ட்ரை பண்றாரு. 2014 ஜெயலலிதா போய் சீட் ட்ரை பண்றாரு. 2021 அண்ணாமலை அவருக்கு பெருசா கொள்கையெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அதிமுக கொள்கையோ பாஜக கொள்கையோ எனக்கு சீட்டு வேணும் அவ்வளவுதான். இப்பயும் பாருங்க, அவர் திருச்செங்கோட நிக்கணும். இப்ப அதிமுக கூப்பிட்டு தம்பி நாங்க நின்னா தோத்துருவா, இங்க நின்னா ஜெயிச்சிரும்னு சொன்னா திருச்செங்கோட கூட கட்சி கூட மாறுவார். அந்த மாதிரியான கேரக்டர் தான் அருண்ராஜ். அவர் பெரிய கொள்கை வெளிப்படலாம் கிடையாது. அவர்கிட்ட நீங்க கொள்கை பொறுப்பு பரப்பு பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொள்கை பரப்புறதுக்கு அருண்ராஜ் எவ்வளவு முயற்சிகள் சொல்ல. ஒரு பக்கம் இது பெருசா புஷியானந்தும் அதை யாரும் சப்போர்ட் பண்ணலங்கிறது ஒண்ணு. இவர் இயல்பாக எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமும் இருக்கு. இந்த ஸ்பெசிபிக்கான விஷயத்துல ஜனநாயகம் குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்படுது. நீங்க ஜனநாயக எடுக்க ஏன் பேசல, சிபிஐ குறித்து ஏன் பேசல? ஏங்க நாங்க அப்படி பேசிட்டோம்னா மற்ற கட்சிகளுக்கு மட்டும் மற்ற பிரச்சனைகள் மட்டும் விஜய் பேசாம இருக்காரு, தாம் பிரச்சனை பேசலாம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்ற காரணத்தினால நாங்க இதுக்கும் பேசலாம். அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். நாம எதுக்குமே பேசுறது இல்லையே, ஒரு பக்கம் எதுக்குமே பேசுறது இல்லையே, ஆனா நாங்க ஜெயிச்சிருவோம். அவருக்கே அது முரணா இல்லையா? பல நேரங்களில் நீங்க தாவேக்கா சொல்ல போனா தாவேக்கால இருக்கிற பல பேரை கூப்பிட்டு வச்சு நீங்க உண்மையா பேச சொன்னீங்கன்னா எல்லா உண்மையிலும் வளரிடுவாங்க. சொல்ல போனா நீங்க இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு நிறைய கண்டென்ட் வரும். இன்னைக்கு நிர்வாகிகளா இருக்கிறவங்க கதறுவா, நிறைய ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாங்க, அவருக்கு தெரியும்ல. நான் சொல்றேன்ல, இன்னைக்கு நிலைமைக்கு செங்கோட்டையன் டெபாசிட் தான் வாங்குவாரு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கங்கணம் கட்டிட்டு தோக்கடிக்கணும்னு வேலை பார்ப்பாரு. இந்த பக்கம் திமுக இன்னைக்கு எந்த சீட்டையும் மிஸ் பண்ணாதீங்க, இன்னைக்கு எந்த சீட்டும் தோக்கக்கூடாதுன்னு அவங்க வேலை பார்ப்பாங்க. இப்ப செங்கோட்டையன் எத்தனாவது இடத்துக்கு போவாரு? செங்கோட்டையன் கடுமையா முயற்சி செய்து 2வது வர முடியுமா? எடப்பாடி பழனிசாமி பின்னுக்கு தள்ளினாலே அவருக்கு ஒரு பேர் சக்சஸ் தான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஒரு லே ஓவர் தான். அந்த பிளைட்டை கொண்டு போய் தாவேக்கால போட்டிருக்காரு. எடப்பாடி தோத்த உடனே இந்த கூட்டம் எல்லாம் ரிவர்ஸ் வரும். டிடி தினகரன் ஆரம்பிப்பாரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி நான் எவ்வளவோ சொன்னேன், எல்லாத்தையும் சேருங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் கேட்கல. பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி மறுபடியும் இந்த டயலாக்ல ஆரம்பிறதெல்லாம் பார்க்கதான் போறோம். அப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எடப்பாடி காலி பண்ணிட்டு ஒரு புதிய தலைமையை உருவாக்கலாமா அப்படிங்கிற வேலைகள்லாம் பண்ணதான் போறாங்க. செங்கோட்டையன் ஒரு லேஓவர் பண்ணிருக்காரு. லேஓவர் பண்ணும்போது நம்ம ரொம்ப மோசமா தோத்தரக்கூடாது, நம்ம ஓரளவுக்கு டீசெண்டா தோக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டுமே இருக்காரு. அதற்கான முயற்சிகளை இப்ப ஆரம்பிச்சாதான் அவர் போய் மக்கள்கிட்ட சேர்ந்து ஏதாவது வாக்குகள் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்வியில் ஆதவர்ஜனா எங்க தலைவர் 1-to-1 உண்மையிலே சொல்றேன், இன்னுமே ஆதவர்ஜனா விஜயே பேசாம இருந்தாலும் விஜய காலி பண்றதுக்கு என் தலைவர் வந்துட்டா இப்ப எட்ரா சாணி எடுத்து எரிடா அப்படிங்கிற வேலையை தொடர்ச்சியா பாக்குறாரு. அது அவருக்கு வேணும் தான் பண்றதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லோருக்குமே தெரியும், இன்னைக்கு முதலமைச்சர் பிரஸ பாக்குறாரு. பல நேரங்கள்ல பிரஸ பாக்குறாரு.
அமைச்சர்கள் செக்ரட்டரிஸை வச்சுட்டு பாக்குறாரு, தனிப்பட்ட முறையில பார்க்கின்றாரு, எல்லா ஊர்களுக்கும் போய் பாக்குறாரு, அவர் கார்ல இறங்கினா பாக்குறாரு, காலைல வாக்கிங் போகும்போது பாக்குறாரு, தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்காரு. இவனுக்கு கண்ணுன்னு தெரியலையா என்னங்கிற தெரியல, கண்ணை மூடிட்டு இருக்கானுங்கிற தெரியல. அவர் பிரஸ் மீட் கொடுத்து அடுத்த நாள் நான் கொடுக்குறோம், என்னைக்கு நான் பிரஸ் மீட் கொடுக்கல, அவர் எப்ப கொடுக்காம இருந்தார் முதலமைச்சர் எனக்கு புரியவே இல்லை. இன்னொன்னு 1 to 1 வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், ஒரே உதாரணம், 2ஆம் ஆண்டு விழா நினைக்கிறேன், விஜய்க்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனை என்ன தெரியுமா அப்படி சொல்லிட்டு மறந்துட்டாப்ல தலைவன். இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கையே பேப்பர் பார்த்து படிக்கிற ஆச்சரிய குறி நீ. ஆதவர்ஜன் அப்படிலாம் பேசலாமா? ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, ஒரு பிட்டு பேப்பர் இல்லாம அதுல என்ன சொல்றாரு, என் தலைவன் பிட்டோட தான் வந்துட்டு இருக்கான் இவ்வளவு நாள் அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு. என் தலைவனுக்கு எப்பயும் ஒரு 6-7 பிட்டு இல்லாம என் தலைவனை வெளியே வர முடியாது, ஒரு பிட்டு பேப்பர் கூட இல்லாம அப்படி அடிச்சு நகர்த்துவார். இவனோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜானுடைய நோக்கமும் ஆதவர்ஜனோட நோக்கமும் எப்படியாவது முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடணும், அவர் வாயால உதிர்த்திடணும். உதிர்த்துட்டாருன்னா நாங்க சொன்ன பாத்தீங்களா டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே, அதை டிஎம்கே ஒத்துட்டாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற காத்துட்டு இருக்கானுங்க. அது ஒண்ணுதான். இப்படி பேசுவதன் மூலியமாகவாது யாராவது ரியாக்ட் பண்ணிட மாட்டாங்களா? உதயநிதி ரியாக்ட் பண்ணிட மாட்டாரா? சிஎம் ரியாக்ட் பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிறது. ஆனா இவங்களுக்கு ரியாக்ட் பண்றது என்ன? யாரு? ஐடில இருக்கிறவங்க, இல்ல திமுகவுக்கு வந்து ஆதரவா இருக்கிற நிலைப்பாடு கொண்டவர்கள், இவங்க தான் ரியாக்ட் பண்ணுவாங்களே தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் என்னைக்குமே விஜய்ங்கிற சட்டமன்றத்திலே கூட சொல்லல, அவர் வந்து எங்கேயுமே சொல்ல மாட்டார். ஆனா எப்படியாவது நாடு அப்படிதான் சொல்வதன் மூலியமாக எப்படியாவது முதலமைச்சரை சொல்லி வைக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க. எது பண்ணாலும் அது நடக்காது. ஆதவர்ஜனாவுடைய கனவுல மண்ணுதான் விழுகும். ஆனா ஆதவர்ஜனா தொடர்ச்சியாக விஜய் காலி பண்ற வேலையை கனகச்சிதமா பண்ணிட்டு இருக்காரு.